வணக்கம். வில்வதுளசி எங்கள் குழு சார்பில் மற்றொரு முறை உங்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. அதாவது இந்த சேனலோட நோக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க. வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள், ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள், தேவார பாடல் பெற்ற தலங்கள் மற்றும் தேவார வைப்பு தலங்களை ஒவ்வொரு வாரமும் உங்கள் கண் முன்னால் உங்கள் வீட்டிலேயே கொண்டு வந்து நிறுத்துகிறோங்க. நமது சேனலின் நோக்கத்திற்கு ஏற்பவும் மற்றும் 2024ஆம் ஆண்டு புரட்டாசி முதல் நாளான இன்று புரட்டாசி மாதத்திற்கு சிறப்பான கடவுளாக பார்க்கப்படும் ஒரு அழகிய பெருமாள் கோயிலின் பாலாலய நிகழ்ச்சியைத்தான் உங்களுக்கு காணிக்கையாக்குகிறோம். ஆம், இது வேற எங்கேயும் கிடையாதுங்க. நமது தொலைக்காட்சி அதாவது யூடியூப் சேனலில் ஏற்கனவே வெளிவந்த அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் நாகரசம்பேட்டை என்ற ஊரில் இருக்கும் ஒரு அழகிய அந்த திருக்கோயிலின் பாலாலயத்தை தான் உங்களுக்கு எங்கள் குழு இன்று காணிக்கையாக்குகிறது. பாலாலயம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது மிகவும் சிதிலமடைந்து பூஜை செய்யவே ஏதுவற்ற கோயில்களும் மற்றும் பழுதடைந்த கோயில்களையும் மீண்டும் புதுப்பித்து கட்டி கும்பாபிஷேகம் செய்வதன் மூலம் நித்திய பூஜை செய்ய வேண்டும். அப்படி புனர் நிர்மாணம் செய்கின்ற பொழுது தெய்வ விக்கிரகங்களை பாதுகாத்தும் நித்திய பூஜைகள் நிற்காமல் நடைபெறவும் செய்யப்படுவதே இந்த பாலாலயம் என்ற நிகழ்ச்சியாகும். இதை இளம் கோயில் என்று கூட நாம் கூறலாம். ஆம், நம் வீட்டை புதுப்பித்து கட்டும் பொழுது தற்காலிகமாக சிறிது காலம் வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம் இல்லையா, அதற்கு கூட இதனை நாம் ஒப்பிடலாம்ங்க. வீடு கட்டி முடிந்த பிறகு கிரகப்பிரவேசம் செய்வது போலவே கும்பாபிஷேகத்தையும் குறையில்லாமல் செய்ய வேண்டும். பாழடைந்த கோயிலில் தெய்வ பூஜை செய்வதால் உலகிற்கு தீமை உண்டாகும் என கூறப்படுகிறது. ஆகவேதான் பாலாலயம் செய்து திருப்பணி முடிந்து கும்பாபிஷேகத்தையும் சிறப்பாக செய்தால் இடையில் நிகழ்ந்த பூஜை குறைபாடுகள் அனைத்தும் நீங்கி அந்த ஊர் நன்மையும் சுபிக்ஷமும் பெறும் என்று ஒரு ஐதீகம் கூட இருக்கிறது. இன்று கூட பல்லாயிரக்கணக்கான கோயில்கள் கவனிப்பாரிட்டு கிடக்கிறது. பூஜைகளானது சரிவர நிகழவே இல்லை. அந்த ஊர் மக்கள் இன்று கூட பலவித இன்னல்களை ஆளாகியிருவதை நாம் கண்ணேராகவே காணலாம். ஒட்டுமொத்த அரசாட்சியும் நிலை தடுமாறுகிறது. இதனைத்தான் திருமூலர் தனது திருமந்திரத்திலே முன்னவனார் கோயில் பூஜைகள் முட்டிடின் மன்னர்க்கு தீங்கொளது என்கிறார். இப்பாலாலய நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் கோபூஜை, அஸ்வபூஜை மற்றும் கஜ பூஜைகள் செய்யப்படுகின்றனர். பின்னர் இந்த பாலாலயம் செய்ய இருக்கும் அந்த ஊர் மக்களில் ஒரு சிலர், அதாவது முக்கியமானவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அங்கு அந்த வேத பண்டிதர்கள் வேதம் முழங்க அதனை திருப்பிச் சொல்லி இன்று இந்த திதியில் இந்த நட்சத்திரத்தில் இந்த நன்னாளில் இந்த நேரத்தில் இந்த கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான பாலாலயம் செய்ய இருக்கிறோம், சிறப்பாக செய்வோம், ஒரு குறையுமின்றி செய்வோம் என சங்கல்பம் செய்து கொள்கின்றனர். பின்னர் எந்த கோயிலுக்கு பாலாலயம் செய்யப்படுகிறதோ அந்த கோயிலின் மூலவர்களுக்கு சிறப்பான அபிஷேக அர்ச்சனை ஆராதனைகள் செய்யப்படுகிறது. இந்து கோயிலில் உள்ள முக்கிய தெய்வத்தின் தெய்வீக இருப்பு வணங்கப்படுகிறது. மூர்த்தியிலிருந்து கலசத்திற்கு இது மாற்றப்படுகிறது. இந்த கலசம் பாலாலயத்தின் மேல் இருக்கிறது. சமஸ்கிருதத்தில் பாலா என்றால் மினி அல்லது ஆலயம் என்றால் கோயில் அல்லது அமைப்பு என்ற பொருள்படுகிறது. ஒரு கோயிலின் ஜீர்ணோதாரண அதாவது புதுப்பித்தல் காலம்போது மூர்த்திகளின் தெய்வீக இருப்பு கலசத்தில் உள்ள புனித நீருக்கு மாற்றப்படுகிறது. இந்த கலசங்கள் மற்றும் உற்சவ தெய்வங்களுக்குத்தான் பூஜை செய்யப்படுகிறது. கோயிலில் உள்ள முக்கிய மூர்த்தியின் சிறிய மூர்த்திகள் ஊர்வலின் போது பயன்படுத்தப்படுகிறது. கலசங்கள் பாலாலயம் என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய அமைப்பில் இருக்கிறது. இந்த நேரத்திலே பக்தர்கள் கோயிலில் வழிபடப்படும் மூல விக்கிரகங்களையோ அல்லது மூர்த்திகளையோ பார்க்கவோ பூஜை செய்யவோ முடியாது. திட்டமிடப்பட்ட அந்த பூஜைகள் உற்சவ தெய்வங்களுக்கு மட்டுமே செய்யப்படுகிறது. கோயில் தெய்வத்தின்
தெய்வீக இருப்பு பாலாலயத்தின் மேலுள்ள கலசங்களின் மீதும் மூல விக்கிரகங்கள் அல்லது பிரதான மூர்த்திக்கு மாற்றப்படும் வரை இருக்கும். கும்பாபிஷேக நாளில் மட்டுமே மூல விக்கிரகங்களுக்கு திட்டமிடப்பட்ட பூஜைகள் தொடங்குகிறது. கோயில் திருப்பணியின் போது தினசரி வழிபாடு மற்றும் சடங்குகள் தடையின்றி தொடர்வது முக்கியம். பாலாலய தெய்வத்தின் தற்காலிக வசிப்பிடமாகவே செயல்படுகிறது. அசல் கோயில் பழுது பார்க்கும் பொழுது பக்தர்கள் தங்கள் இணைப்பையும் வழிபாட்டு முறைகளையும் பராமரிக்க இது அனுமதிக்கிறது. அது மட்டுமின்றி தெய்வத்தின் தற்காலிகமாக வீடுகள் கோயிலுடன் தொடர்புடைய ஆன்மீக நடைமுறைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்கிறது. இது கோயில் தெய்வத்துடன் இணைக்கப்பட்ட கலாச்சார பாரம்பரியத்தையும் பராமரிக்க உதவுகிறது. சமூக ஒற்றுமை மற்றும் பக்தியை மென்மேலும் வளர்க்கிறது. இந்து தத்துவத்தில் நிரந்தரம் மற்றும் நிலையற்ற தன்மைக்கு இடையே உள்ள சமநிலையை பாலாலயம் பிரதிபலிக்கிறது. தெய்வம் மற்றும் தெய்வீக ஆற்றல் நித்தியமானவை என்றாலும் கோயிலின் உடல் அமைப்பு நிலையற்றது மற்றும் மாற்றத்திற்கும் புதுப்பித்துக்களுக்குமே உட்பட்டது. இந்த கருத்து பொருள், உலகம் மற்றும் ஆன்மீக தொடர்ச்சி பற்றிய பரந்த இந்து மத நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது. பாலாலயத்தை உருவாக்குதல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சடங்குகள் ஆகம மரபுகளை கடைபிடிப்பதை எடுத்துரைக்கிறது. கோயில் புனரமைப்புகள் தகுந்த பயபக்தியுடன் மற்றும் வேத வழிகாட்டுகளையும் பின்பற்றுவதையும் இது உறுதி செய்கிறது. தற்காலிக மற்றும் நித்தியம் பௌதீக கட்டமைப்புகள் நிலையற்றவையாக இருந்தாலும் அவர்கள் வைத்திருக்கும் தெய்வீக சாரமானது நிரந்தரமானது என்பதை இது பக்தர்களுக்கு நினைவூட்டுகிறது. ஒரு தற்காலிக அமைப்பில் கூட தெய்வத்தின் இருப்பை பராமரிப்பதன் மூலம் பாலாலய ஆன்மீக நடைமுறைகளின் இடைவிடாத ஓட்டத்தை இது உறுதி செய்கிறது. தெய்வீக இருப்பு மற்றும் சமூகத்தின் ஆன்மீக வாழ்க்கையின் தொடர்ச்சியை அடிக்கோடிட்டு இது காட்டுகிறது. கோயில் உடல் மறுசீரமைப்புக்கு உட்பட்டது போல் ஆன்மீக நடைமுறைகள் தடையின்றி தொடர்கிறது. இது புதுப்பித்தல் மற்றும் தொடர்ச்சியையும் குறிக்கிறது. பாலாலயம் மீளறுவாக்கம் மற்றும் வாழ்க்கையின் சுழற்சி இயல்புகளுக்கான உருவமாகவே செயல்படுகிறது. இது உருவாக்கம், பாதுகாத்தல் மற்றும் அழிவு சுழற்சிகளில் இந்து நம்பிக்கையுடன் இணைகிறது. பல பழங்கால கோயில்கள் பழமை, சுற்றுச்சூழல் தேய்மானம் அல்லது இயற்கை பேரழிவுகள் காரணமாக மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. பாலாலயம் இந்த முக்கியமான கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக அடையாளங்களை மத நடவடிக்கைகளுக்கு இடையூறு இல்லாமல் பாதுகாக்க அனுமதிக்கிறது. புதுப்பித்தல் மற்றும் பாலாலய நிறுவுதல் ஆகியவை பெரும்பாலும் உள்ளூர் சமூகத்தை உள்ளடக்கியது. கூட்டு உரிமை மற்றும் கலாச்சார மற்றும் ஆன்மீக மரபுகளை பராமரிப்பதில் பங்கேற்பு உணர்வை இது வளர்க்கிறது. கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை அதிகரிப்பதன் மூலம் பாலாலய கோயில் சடங்குகளை பராமரிப்பதற்கான கட்டமைக்கப்பட்ட அணுகுமுறைகளை வழங்குகிறது. அதே நேரத்தில் புதுப்பித்தல் மற்றும் பாதுகாப்பின் நடைமுறை தேவைகளை இது நிவர்த்தி செய்கிறது. நவீன காலத்தில் பாலாலய கட்டுமானத்தில் பிரதிபலிக்கும் பழங்கால கொள்கைகளுக்கு இணங்க சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை மற்றும் கோயில் திருப்பணியில் பாரம்பரிய பொருட்கள் மற்றும் முறைகளில் பயன்பாடு ஆகியவற்றில் அதிக கவனம் இதில் செலுத்தப்படுகிறது. ஒரு தெய்வத்தின் பிரசன்னத்தை தற்காலிகமாக இடமாற்றம் செய்யும் நடைமுறையானது ஒரு கோயிலுக்கோ அல்லது பிராந்தியத்திற்கோ தனித்துவமானது அல்ல. ஆனால் பல்வேறு இந்து கோயில்கள் முழுவதும் பரவலான பாரம்பரியம் மற்றும் ஒற்றுமைகளையே பிரதிபலிக்கிறது. கும்பாபிஷேகம், ஆம், இது ஒரு கோயிலின் தெய்வம் புதுப்பிக்கப்பட்ட அல்லது புதுப்பிக்கப்பட்ட காலத்திற்கு பிறகு மீண்டும் சக்தியூட்டுவதை உள்ளடக்கிய கும்பாபிஷேக விழாவாகும். பாலாலய செயல்முறையைப் போலவே இது தெய்வீக ஆற்றலை தற்காலிகமாக மாற்றுவதற்கான சடங்குகளை உள்ளடக்கியது மற்றும் புனரமைப்பு முடிந்ததும் கோயில் மற்றும் சிலையை மீண்டும் பிரதிஷ்டை செய்ய இது உதவுகிறது. பல கோயில்களில் 2 முக்கிய சிலைகள் இருக்கும், அதாவது மூல விக்கிரகம் மற்றும் உற்சவ மூர்த்தி.
திருப்பணிகளின் போது உற்சவமூர்த்தி ஊர்வலங்கள் மற்றும் சடங்குகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது மற்றும் அனைத்து அர்ச்சனை ஆராதனைகளும் உற்சவமூர்த்திக்கே செய்யப்படுகிறது. முக்கிய சிலையானது தற்காலிகமாக அணுக முடியாததாக இருந்தாலும் வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெற இது அனுமதிக்கிறது. கோயில் திருப்பணிகளின் போது தெய்வீக ஆசீர்வாதங்களை பெறவும் செயல்முறையின் புனிதத்தை உறுதிப்படுத்தவும் யாகங்கள் மற்றும் ஹோமங்கள் அடிக்கடி செய்யப்படுகின்றது. பாலாலயத்தின் கருத்தைப் போலவே இந்த சடங்குகள் தற்காலிகமாக அருகிலுள்ள இடத்திற்கு கூட மாற்றப்படலாம். ओम महादेवी विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा। ओम महादेवी विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा। ओम भूम्नाद्योर्वरिणान्तरिक्षम् சிறப்பான இந்த பாலாலய நிகழ்வை எங்கள் குழு தங்களுக்கு இதன் மூலம் காணிக்கையாக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கோயில் மீண்டும் புனரமைக்கப்பட்டு மிகச் சிறப்பானதாக விளங்க வேண்டுமானால் தாங்கள் ஒவ்வொரு பங்களிப்பும் இதற்கு அவசியம். ஆகவே தாங்களாலான பொருளுதவிகளை கோயிலுக்கு செய்யுமாறு எங்கள் குழு தங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டிக் கொள்கிறது.